அனைவருக்கும் வணக்கம். நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர். என் பேர் கௌதம். சமீபத்தில் இப்போது தேர்தல் ஆணையம் இந்தியா முழுவதும் ஒரு தீவிர வாக்காளர் கணக்கெடுப்பை நடத்துவதற்கான முன்முயற்சியோடு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அது நடைமுறையில் இப்போது இருக்கிறது. அதாவது தேர்தல் ஆணையம் அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை இப்போது முன்வைத்திருக்கிறது. அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலை தயாரிப்பதற்கான பணி கடந்த 3ஆம் தேதி தொடங்கி வருகிற 4ஆம் தேதி முடிய இருக்கிறது. என்ன இந்த பணியினுடைய நோக்கம் என்ன, இதில் என்ன பொதுமக்கள் எதை குறித்து கவலைப்படுகிறார்கள், எதை குறித்து சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் என்பதையெல்லாம் இந்த எத்தனை நாட்களில் நான் போன கடந்த 4ஆம் தேதியிலிருந்து இந்த தேதி வரையிலும் நாம் சந்தித்த சில அனுபவங்களை பொதுமக்களுடைய ஒரு விழிப்புணர்வுக்காக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்காக தான் இந்த சந்திப்பு. கடந்த 4ஆம் தேதி தொடங்கின தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கையில் பிஎல்ஓக்களை நியமித்து அந்த பிஎல் மூலமாக ஒரு படிவத்தை நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஒப்படைத்திருக்கிறது. அந்த படிவம் சில விவரங்களை கேட்டிருக்கிறது. நம்முடைய இப்போது நாம் வாக்களித்து கொண்டிருக்கிற அந்த வாக்காளர் பட்டியல் விவரத்தை ஸ்கேன் மூலமாக அது பிரிண்ட் செய்து சில விவரங்களை நம்ம குறித்து சில விவரங்களை கேட்டுட்டு அதற்கு பிறகு 2 காலங்களாக பிரிக்கப்பட்டு அதிலே முந்தைய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களின் விவரம் என்கின்ற காலமும், இன்னொரு காலம் முந்தைய தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் இருக்கின்ற உறவினர்களுடைய விவரமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவரங்கள் நிறைய பொதுமக்களுக்கு, தமிழகத்தில் நிறைய பேருக்கு, படித்தவர்களிலிருந்து படிக்காதவர்கள் வரை, விவரம் தெரிந்தவர்களிலிருந்து அரசு ஊழியர்களிலிருந்து சாதாரண தொழிலாளி வரை இது ஒரு பெரிய குழப்ப நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவேளை தேர்தல் ஆணையம் இது குறித்தான முழுமையான தகவல் நமக்கு தரவில்லை என்பதை மட்டுமே தான் அதற்கு காரணம் என்று நாம் சொல்லிட முடியும். அது உண்மையும் கூட. ஆனாலும் கூட அதிலே ஏற்பட்டிருக்கிற சில குறைபாடுகள், பொதுவாக நாம் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ஆண்டுக்கான 2025-26க்கான அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் நடவடிக்கையை நாம் எப்போது வரவேற்கிறோம். அதிலே அதை நடத்தக்கூடாது என்றோ அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கோ தயாராக இல்லை. ஆனால் மக்கள் மத்தியிலே அது போய் சேர்கிற போது, அதுக்கான படிவம் போய் சேர்கிற போது, அந்த படிவத்தில் இருக்கிற விவரங்களை பிஎல்ஓ அந்த வாக்காளருக்கு சொல்லுகிற அளவுக்கு பிஎல்ஓக்கு பயிற்சி இருக்கிறதா, பயிற்சி ஆணையம் அளித்திருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியோடு தான் இந்த குழப்பத்திற்கு காரணம் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எந்த பயிற்சியும் இல்லாத பிஎல்ஓக்கள், குறிப்பாக நிரந்தர அரசு ஊழியராக இல்லாதவர்கள், வருவாய்த்துறைகளோ அல்லது ஆசிரியர்களோ இல்லாமல் இந்த நடவடிக்கை படிவங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பொதுவாகவே வாக்காளர் பட்டியலில் திருத்தம் என்பது எப்போதுமே நடக்கிறது. தேர்தலுக்கு முன்பாகவும் நடக்கும், தேர்தல் இல்லாத காலங்களிலும் சில நேரங்களில் அது நடக்கும். அதிலே படிவம் 6, படிவம் 7 நீக்கல் சேர்த்தல் என்கின்ற படிவத்தை கொடுத்து அதை நீக்குவார்கள், சேர்த்துக் கொள்வார்கள். வயது வந்த 18-19 வயது வந்தவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். இறந்து போனவர்கள் அல்லது மைக்ரேஷன் ஆனவர்கள், மாவட்டம் விட்டு போயிட்டவர்கள், வெளிநாட்டுக்கு போயிட்டவர்கள், மாநிலங்களுக்கு வேறொரு மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள் அல்லது வேறொரு தொகுதிக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்கின்ற அளவிலே அது நீக்கல் நடைபெறும். சேர்த்தலும் அதே மாதிரி வேறொரு பகுதியிலிருந்து இந்த ஒரு தொகுதிக்கு உள்ளே வருகிறவர்கள், அந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறவர்கள் எல்லாம் அது நடக்கும். அது சாதாரணமாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு, அது முறைப்படி நடக்கிற ஒரு நிகழ்வு. அது எல்லோருக்கும் தெரியும். கடந்த தொடர்ந்து ஆண்டுகளில் அரசு ஊழியர்கள் அதை செய்கிறார்கள், ஆசிரியர்கள் செய்வார்கள், சத்துணவு அமைப்பாளர்கள் செய்வார்கள். அது தவறு இல்லை.
அது தொடர்ந்து நடந்திருக்கிறது. அப்படிதான் நாம் வாக்களித்து வருகிறோம். ஆனால் 2002 5 வரை ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த நடவடிக்கையை எடுத்து ஒரு பட்டியலை தயார் பண்ணி இருக்கிறோம். அந்த பட்டியலில் உள்ளவர்கள் தான் இந்த படிவத்தை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இந்த வாக்காளர்கள், இப்போது இருக்கிற வாக்காளர்கள் அந்த படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஆனால் அப்படி இல்லை என்றால் என்ன என்கின்ற கேள்வி தானாகவே எழும்புகிறது. நான் தேர்தல் ஆணையத்திடத்தில் ஒரு சின்ன வேண்டுகோளாக வைக்கிறேன். பொதுமக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கிறோம். 2002 திருத்த படிவத்தில், வாக்காளர் திருத்த படிவத்தில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் இப்போது உயிரோடு இல்லை. அதே நேரத்தில் 2002 தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் கூட அதன் பிறகு 3-4 தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது. நீங்கள் பொதுவாகவே அந்த படிவத்தில் 2002 என்று சொல்லப்படவில்லை. முந்தைய தீவிர சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தல் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற வாக்காளரின் விவரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அதில் இடம்பெறாதவர்களுடைய நிலை என்ன என்கின்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில், என்னை போன்றவர்கள் மத்தியில் கூட அது எழுந்திருக்கிறது. அப்ப இடம்பெறாதவர்கள் இடம்பெற்றிருந்தால் 2002 அந்த தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் அவர்களுடைய விவரத்தை நாங்கள் முதல் 2வது காலத்தில் பூர்த்தி செய்து விடுகிறோம். ஆனால் இல்லாதவர்கள், என்னுடைய வாரிசுகள், மகன் மகள், அந்த வயது 2002 ஓட்டு போடாத வயது உள்ளவர்கள் எல்லாம் அதுக்கு தொடர்ந்து வாக்களித்து வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு 18 வயது பூர்த்தி செய்யாதவர்கள், 19 வயது பூர்த்தி செய்யாதவர்கள், அதுக்கு பிறகு அவர்கள் வயது அடுத்த கட்ட தேர்தலில் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் ஏன் வாக்களித்த பிறகு அவர்கள் 2002 படிவத்தில் இருக்க வேண்டும்? இல்லை என்றால் உறவினர்கள் அதிலே அவர்களுடைய விவரங்கள் அதில் இருக்க வேண்டும் என்று அந்த படிவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது காலத்தில். அப்படி என்றால் எந்த உறவினர்? அதற்கான அந்த விண்ணப்பத்தின் பின்பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வழிகாட்டுதலிலே அது பற்றி எந்த விவரங்களும் கொடுக்கப்படவில்லை. யார் உறவினர்? அந்த உறவினர் அது மட்டுமல்ல, முதல் 2வது காலத்திலே வாக்காளர் பெயர், அதுக்கடுத்தது உறவு முறை, உறவு என்று இருக்கிறது. இது என்ன எந்த அடிப்படையில் புரிந்து கொள்வது? பொதுவாக ஒரு வாக்காளர் பெற்றா சன்னாப் போடுவார்கள், தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர் அல்லது பாதுகாவலர் பெயர் அல்லது மனைவி பெயர், ஒய்ஃப் ஆப், சன் ஆப், டாட்டர் ஆப், கேர் ஆப்னு போடுவார்கள். அப்படிதான் காலங்கள் அமையும். ஆனால் இந்த படிவத்தில் உறவு முறை என்று சொல்கிறது. அப்ப என்றால் வாக்காளருக்கு எந்த உறவு முறையை எழுதுவது? அப்பாவை எழுதுவதா, அம்மாவை எழுதுவதா, யாரை எழுதுவது? 2002 இருப்பவர் உறவு முறை எழுதுவதா அல்லது இப்ப இருக்கிறவருடைய உறவு முறை எழுதுவதா என்கின்ற ஒரு குழப்ப நிலைதான். மற்றபடி அதை நான் குற்றமாக சொல்ல, ஒரு குழப்ப நிலை. இதை தெளிவுபடுத்த வேண்டியது பிஎல்ஓ கடமை. அப்ப பிஎல்ஓக்கு அந்த முறையப்படி பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வாக்காளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிஎல்ஓக்கு அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இவர்களை சூப்பர்வைஸ் செய்வதற்கு, இவர்களை மேற்பார்வை செய்வதற்கு யாராவது ஒரு வருவாய்த்துறை அதிகாரி இருப்பார். அதுக்கு முன்பெல்லாம் விஓ தான் அதுக்கு அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டு விஓ தான் அதுக்கான மேற்பார்வையாளராக இருப்பார்கள். வருவாய் அதிகாரிகள் யாரும் அந்த வருவாய் அதிகாரிகளும் இல்லை, அப்படிப்பட்டவர்கள் இல்லை. ஒரு சத்துணவு ஆர்கனைசர், சத்துணவு சமையலர், சத்துணவு சமையலருக்கு உதவியாளர், அங்கன்வாடி உதவியாளர்கள், இப்படி ஓய்வு பெற்றிருக்கிற கிராம உதவியாளர்கள், இப்போது இருக்கின்ற கிராம உதவியாளர்கள், இவர்கள் எல்லாம் குறைந்த கல்வியும் குறைந்த பயிற்சியும் உடையவர்கள். இவர்களுக்கான பயிற்சி அளிப்பதிலே பெரிய சிரமம் இருக்கிறது புரிந்து கொள்வதற்கு. ஆனால் அவர்களுக்கு பயிற்சி அளிக்காமல் இந்த படிவத்தை கொண்டு இதை பூர்த்தி செய்து வருகிற 4ஆம் தேதிக்குள் கொடுத்து விட வேண்டும் என்றால் இந்த காலங்கள் சொல்லப்படுகிற செய்தி என்ன? அதனுடைய பொருள் என்ன? என்னுடைய வாரிசா இருக்கிற என்னுடைய மகனுக்கு வாக்களிக்கவில்லை, போன ஆண்டு தான் நான் வாக்களித்தான், 2002 அவன் பெயர் இல்லை. அப்படி என்றால் உறவு முறை என்று சொல்லுகிற போது ஒரு அப்பாவாக நான் என்னுடைய தகவலை அங்க தர வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய தகவல் அங்க தரணும்னு சொன்னா, என்னுடைய தகவல் அங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, கீழே உறவுன்னு இருக்குது. யாருக்கு உறவு எழுதுவது? நான் வாக்காளருடைய உறவுன்னு எழுதுவதா? போன்ற தகவல்களை முழுமையாக வாக்காளர்களுக்கு போய் சென்றடைகிற வரை
ஒரு விழிப்புணர்வை அல்லது ஒரு தகவலை கொடுத்திருந்தால், ஒரு துண்டு அறிக்கையை கொடுத்திருந்தால், அது முழுமையாக அது மக்களுக்காக சேவை செய்கிறவர்கள், அது அங்கீகாரம் பெற்ற இருக்கிற அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் அரசு ஊழியர்கள், படித்தவர்கள், படித்து வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரிகள் அனைவரும் இதில் ஈடுபடுத்த செய்திருந்தால், இது ஒரு ஆரோக்கியமான ஒரு திருத்தல் பட்டியலை, ஒரு வலுவான ஒரு பட்டியலை தேர்தல் ஆணையம் நினைப்பது போன்றோ அல்லது ஒன்றிய அரசு நினைப்பதை போன்றோ ஒரு பட்டியலை, அரசு நினைப்பது போன்றோ ஒரு பட்டியல் எடுத்திருக்கலாம். இதுல எந்த சந்தேகமும் ஐயமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் படிவத்திலேயே ஐயம் இருக்கிறது, படிவத்திலே சந்தேகங்கள் இருக்கிறது. அந்த சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்கான முறையாக இல்லை. தேர்தல் ஆணையம் சொல்கிறது, வாக்காளர் படிவங்கள் 2002 வாக்காளர் திருத்தப்பட்ட அந்த படிவம் பிஎல்ஓ இடத்தில் இருக்கும், அவர்கள் கொண்டு வருவார்கள், அவர்களிடத்தில் அந்த விவரத்தை கேட்டு நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி எந்த பிஎல்ஓ இடத்தில் இருக்கிறது? ஒருவேளை மாநகராட்சி நகரப்புறங்களில் இருக்கிறவர்கள் இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஆனால் கிராமப்புறங்கள் வருகிற பிஎல்ஓக்கள் இடத்திலே அந்த பட்டியல் இல்லை என்பதுதான் உண்மையான செய்தி. அந்த பட்டியல் இல்லாமல் அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியாது என்கின்ற நிலை இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அந்த படிவம் முழுவதுமே 2022க்கான திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் தான் அதில் நிரப்பப்பட இருக்கிறது. அப்படி என்றால் அந்த படிவம் எந்த மக்கள் மத்தியில் வந்து சேர்ந்தது? இதுவரையிலும் இல்லை. 5 கோடி பேர் தேர்தல் ஆணையம் விண்ணப்பங்களை பெற்றுவிட்டதாக நான் செய்திகளிலே பார்த்திருக்கிறேன். அது உண்மையா பொய்யா என்று தெரியாது. சமூக வலைதளங்களில் வர செய்திகள், ஊடகங்களில் வருகிற செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். 5 கோடி பேரும் தவறில்லாமல் பூர்த்தி செய்து கொடுத்து விட்டார்களா? இந்த 5 கோடி பேருக்கும் 2002க்கான திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் கிடைத்து விட்டதா? அதை மையமாக வைத்து முழுமையாக அவர்கள் அழைத்து விட்டார்களா என்கின்ற ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. இது வாக்காளர் பட்டியலில் தவறு நடந்தாலோ அல்லது பிழையாயிருந்தாலோ, கேட்கிற ஆவணங்கள் அதில் தவறாக கொடுத்திருந்தாலோ அவர்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இல்லை என்று ஆணையம் சொல்லியிருக்கிறது. அது யாராக இருந்தாலும் என்று சொல்லியிருக்கிறது. அதையும் நாங்கள் சமூக வலைதளங்களிலே அதை கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அந்த அச்சம் எங்களை போன்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இன்னும் கூட நேரம் இருக்கிறது, 10 நாட்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்களுக்காவது அந்த 2002 வாக்காளர் பட்டியலை எல்லா பிஓல் இடத்திலும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து அவர்கள் கையிலே கொடுக்க வேண்டும். நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொடுக்கவில்லை என்றாலும் நீங்கள் இணையதளத்திலே நீங்கள் அந்த வாக்குகளை, நீங்கள் அந்த விவரங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் ஒரு ஐடியை கொடுக்குறீங்க. இதுவரையிலும் அதை பதிவிறக்கம் செய்வதற்கு எத்தனை ஐடி கொடுத்துருக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் மாத்தி மாத்தி நீங்க ஐடி கொடுத்துட்டே வரீங்க. ஆனா எங்களால் இணையதளத்துக்குள் போய் அதை எடுக்க முடியவில்லை. நிறைய குளறுபடி இருக்கிறது, நிறைய சாப்ட்வேர்ல நிறைய குளறுபடி இருக்கிறது. இணையதளம் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, நிறைய குளறுபடி இருக்கிறது, சொல்ல முடியல. ஒரு முறை இப்ப இருக்கிற வாக்காளர் என்ன போட்டா வந்துருன்றீங்க, ஒரு முறை போன் நம்பர் போட்டு போடுன்றீங்க, ஒரு நம்பர் பெயர் போட்டு தொகுதி பெயரை போட்டு போடுன்றீங்க. மாத்தி 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 எடுக்க முடியல, வெப்சைட்ல இருந்து எடுக்க முடியல. இந்த குளறுபடி இன்னும் நாம் வளரவில்லை என்பது, கிராமப்புறங்களில் இன்னும் இணையதளத்தை பயன்படுத்த முடியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் யார் வழிகாட்டுவது? யாராவது அரசியல் பிரமுகர்கள், அரசியல் பிரதிநிதிகள் வழிகாட்டினால் ஒவ்வொரு அரசியல் பிரதிநிதிகளுக்குள்ளே ஒரு மோதல் ஏற்படுகிறது. அந்த மோதல் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. மக்களுக்கு சேவை செய்ய போகிறவர்கள் இதை குறித்து வழிகாட்ட சென்றால் அரசியல் பிரமுகர்கள் அது தவறு என்று சொல்லுகிற என்கிற ஒரு போக்கு இருக்கிறது. ஏனென்றால் யார் ஓட்டு இங்கே திருடப்படுமோ, யார் ஓட்டு இங்கே இல்லாமல் போய்விடுமோ, தப்பு நடந்து விடுமோ, யார் இதை தவறாக வழிநடத்துவார்களோ என்ற அச்சம் எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய குழப்பத்தில் தான் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலை 2005 2006க்கான திருத்த பட்டியலை தயாரித்துக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்திடத்தில் நாம் வைக்கிற கோரிக்கை என்னவென்று சொன்னால், பீகாரில் நடந்த சம்பவங்கள் நீங்கள் அதை நிரூபிக்க முடியாவிட்டாலும் கூட மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற அந்த பீதி, அந்த செய்திகள், சமூக வலைதளங்கள் கொடுக்கிற செய்திகள், ஊடகங்கள் கொடுக்கிற செய்திகள் தமிழ்நாட்டையும் அது பாதித்திருக்கிறது மனதளவில். எனவே தேர்தல் ஆணையம் எப்போதுமே எந்த அரசியல் கட்சியும் சாராது, எந்த அரசும் சாராது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மட்டுமே அது சார்ந்தது என்பதை நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில எல்லா மக்களுக்கும், சாதாரண எல்லா குடிமக்களுக்கும் அது போய் சேர வேண்டும். தவறு என்கின்ற தவறாக ஒரு படிவத்தை கொடுத்து
அவர்களுக்கு உரிமை இல்லை, வாக்களிக்கிற உரிமை இல்லை என்று போய்விடக்கூடாது. குறிப்பாக ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள், போதிய கல்வி அறிவில்லாத மக்கள், 2000 ஆண்டு காலமாக அரசோடு எந்த தொடர்பும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள், இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு சுதந்திரம் அடைந்த இந்த 75 ஆண்டுகள் கடந்து வந்த நிலையிலும் இப்போதுதான் அவர்கள் தெளிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதுவரையிலும் யாருக்கு ஓட்டு போட்டோம், எதற்கு ஓட்டு போடுகிறோம் என்று கூட தெரியாமல், ஓட்டுரிமையை மறுக்கப்பட்ட சூழலில் இந்திய சுதந்திர நாட்டில் ஓட்டு போட்டால் அவர்களை அடித்தே தொடுத்த காலங்கள் இந்த சமீப காலங்களில் நடந்திருக்கிறது. அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்ற நிலை வந்துவிட்டால் அவர்களுக்கு ஆதாரமாக இருப்பது, அவர்களுக்கென்று அரசு உரிமைகளை பெறுவதற்கு நான் குடிமகன் என்கின்ற அந்த ஒரே ஒரு ஆதாரம், அடையாளம், பாதுகாப்பு வாக்குரிமை தான். அந்த வாக்குரிமையை அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு இல்லாமல் போய்விட்டால் அந்த மக்களுடைய நிலை என்ன இந்திய நாட்டில் என்கின்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தின் மீதும் சமத்துவத்தின் மீதும் சமத்துவத்தின் மீதும் இந்திய குடியரசின் மீதும் மிக நம்பிக்கை உள்ள ஒரு தன்னாட்சி நிறுவனமாக இருக்கின்ற தேர்தல் ஆணையம் இதை கூர்ந்து கவனித்து இதற்கான காலத்தையாவது நீட்டித்து தர வேண்டும். இல்லை என்றால் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய அந்த பிஎல்ஓ இடத்துல தெளிவுபடுத்தி அந்த 2002க்கான பட்டியலை கொடுத்து அவர்கள் பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் போன்றவர்களுக்கு இதில் நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் அந்த விமர்சனெல்லாம் கடந்து இந்த பணியை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் செய்து கொண்டிருப்பது தேவை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அது ஒரு நீடு, எங்களுக்கு அது தேவை. அதே போன்றுதான் அந்த தேவையா இருப்பதனால் அந்த தேவையை நீங்கள் எங்களுடைய சந்தேகங்களை நிறைவேற்றப்பட்டாலும் வாக்காளர்களுடைய சந்தேகங்களை நிறைவேற்றி வாக்காளர்களை இதுவரையில் வாக்களித்த இந்த நாட்டின் பூர்வீக குடிமக்களை வாக்காளர்களாகவே இந்த நாட்டின் பூர்வீக குடிமக்களாகவே அவர்கள் வாழ்வதற்கான உரிமையை, அந்த வாக்குரிமையை நீங்கள் தர வேண்டும். இதில் எந்த விதமான சுணக்கமும் காட்டாமல், எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் நேர்மையாக இந்த பட்டியலை தேர்தல் ஆணையம் நடத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த இடத்தில் நாங்கள் வைக்கிறோம். நடத்தும் என்கின்ற நம்பிக்கையும் இதில் நாங்கள் நடத்தும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் இன்னும் சுணக்கம் காட்டாமல் வருகிற காலங்களிலாவது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. இன்னொரு வேண்டுகோள் தேர்தல் ஆணையத்தில் வைப்பது, இப்போது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிற படிவங்கள் தெளிவில்லாத ஒரு சூழலில் தான் அந்த படிவங்கள் பெரும்பான்மையான மக்கள் பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கிராமப்புறங்களிலே மக்கள் பூர்த்தி செய்திருப்பது ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்கிறது என்ற அச்சம் சமூக ஆர்வலர்களுக்கு, எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கும் அரசியல் பிரதிநிதிகளுக்கும் இருக்கிறது. அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை நிறைவேற்றி தருவதற்கான சூழலை தேர்தல் ஆணையம் உருவாக்கி தர வேண்டும். ஒருவேளை 2002 அவருடைய பெயர் இருந்திருக்கும். பூர்த்தி செய்கிற போது அதிலிருந்து கொண்டு வந்து 2002 பட்டியலிருந்து கொண்டு வந்து இப்போது கொடுக்கிற இந்த திருத்த பட்டியலில் இந்த படிவத்திலே பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தெளிவும் அந்த சூழலும் இல்லாத காரணத்தால் அவர்கள் 2004-5 வாக்களித்த அந்த வாக்காளர் எண்ணையோ, அந்த பதிவையோ, அந்த பாக எண்ணையோ அல்லது அந்த வரிசை எண்ணையோ அவர்கள் பூர்த்தி செய்துவிட்டால் அது பெரிய தவறு என்று எடுத்துக்கொள்ளாமல் மீண்டும் அப்படிப்பட்ட படிவத்தை மீண்டும் அதை திருத்தி கொடுப்பதற்கான ஒரு சூழலை தேர்தல் ஆணையம் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்கிறேன். ஆனாலும் தேர்தல் ஆணையம் 11 மாநிலங்களுக்கு தேர்தல் இந்த திருத்த பட்டியல் நடவடிக்கையில் இறங்கி நீங்கள் வேலையை தொடங்கி இருக்கின்றீர்கள். அதிலே தமிழ்நாடு இன்னும் 6 மாதத்துக்குள் தமிழ்நாட்டின் மாநில தேர்தல் வர இருக்கிறது, சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் 2006 நடைபெற இருக்கிறது. இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது. தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் 4 மாதம் 5 மாதங்கள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு குளறுபடியை, இப்படி ஒரு மக்கள் குழப்புகின்ற ஒரு சூழலை, அரசியல் பிரதிநிதிகள் எல்லாம் அச்சப்படுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருப்பதை நான் வருத்தத்தோடு அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது ஏற்புடையது அல்ல என்று நான் வருத்தத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன் தேர்தல் இல்லாத மாநிலங்களிலே நீங்கள் இதை நடத்தியிருக்கலாம். இங்கே தேர்தல் நடந்த பிறகு இந்த திருத்த பட்டியலை நீங்கள் தயார் செய்திருக்கலாம். ஆனாலும் அதை கடந்து இப்போது படிவங்களை கொடுக்கிற இடத்துக்கு மக்கள் வந்துவிட்டார்கள். ஆகவேதான் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். திருத்தங்கள் இருந்தாலும் கூட மீண்டும் அதை
அதை திருத்தி தருவதற்கான மீண்டும் படிவங்களை கொடுத்து வேறு மாதிரி ஏதோ ஒரு படிவத்தை கொடுத்து, அல்லது கொடுக்கப்பட்டிருக்கிற படிவம் தவறாக இருக்கிறது, மீண்டும் ஒரு அடிஷனல் படிவமாக திருத்தல் படிவமாக நாங்கள் வழங்குகிறோம், அந்த படிவத்தில் இதை நீங்கள் பூர்த்தி செய்து தர வேண்டும். அதற்கான ஆதாரமாக, அதற்கான உதவியாக நாங்கள் 2002க்கான வாக்காளர் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை பிஎல் இடத்துல கொடுக்கிறோம். அதை வைத்து நீங்கள் பூர்த்தி செய்து அதற்கு இந்த ஒரு தேதி அறிவித்து அந்த தேதிக்குள் கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை உடனடியாக வழங்க வேண்டும். நீங்கள் வழங்கி பெறப்பட்டிருக்கின்ற 5 கோடி பேர் என்று சொல்கிறீர்கள், அந்த 5 கோடி பேரும் தவறாகத்தான் பூர்த்தி செய்திருப்பார்கள். இது என்னுடைய இந்த மக்கள் பேசிக்கொண்டது, மக்கள் பயந்தது, மக்கள் குழப்ப நிலையில் இருப்பது, உரையாடி கொள்வது, பரிமாறிக்கொள்வதில் இருந்து நான் சொல்கிறேன். 5 கோடி பேரும் தமிழகத்தில 5 கோடி பேரும் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற அந்த படிவங்களில் கிட்டத்தட்ட 40-50% பேர் தவறாக தான் கொடுத்திருப்பார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் வாக்கு இல்லாமல் செய்துவிடக்கூடாது. அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அதற்கான திருத்தல் படிவத்தையும் கொடுத்து மீண்டும் அவர்களுக்கு வாக்காளர்களாக, உண்மையான இந்த நாட்டின் குடிமக்களாக அவர்களை மாற்ற வேண்டும். தேர்தல் ஆணையம் நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சி என்பது உண்மையாகவே இந்த நாட்டுக்கு சொந்தமில்லாதவர்கள், அனுமதி பெறாதவர்கள், திருட்டுத்தனமாக வந்து குடியிருக்கிறவர்கள், தவறாக வந்து இங்கு இருக்கிறவர்கள், அப்படி இருந்தால் நீங்கள் கண்டுபிடித்து அவர்களை நீக்குவதில் இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உண்மையான இந்த நாட்டின் பூர்வ குடிமக்கள், இந்த நாட்டின் சொந்தமான மக்கள், பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு வாக்களித்து வருகிற அந்த பாரம்பரியத்தை சார்ந்த வாரிசுகள் வாக்களிக்காமல் போய்விடக் கூடாது. அதிலே அரசு கவனத்தையும் நீதிமன்றம் கவனத்தோடும் தேர்தல் ஆணையம் இதை செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.